ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூப்பர் ஸ்டாராக பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஜெயிலர் மூவி பார்த்தீங்கன்னா தேட்டரிக்கலில் வேறு லெவல் பாக்ஸ் ஆஃபீஸில் பிரித்து மேய்ஞ்சது. ஒரு 650 கோடி மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய சம்பவம் பண்ணார் சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி திரும்பவும் நம்ம டேரக்டர் நெல்சன் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறார். நெல்சன் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பொறுத்தவரையும் ஜெயிலர் 2 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் டைட்டில் பார்த்தீங்கன்னா உக்குன்னு சொல்லிட்டு டைட்டில் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அக்டோபருக்குள்ள நம்ம நெல்சன் இருக்காரு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த காம்போவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆக்டர் ரஜினிகாந்த் ப்ளஸ் நெல்சன் ப்ளஸ் அனிருத் இவங்க இந்த மாதிரி காம்போவில் தான் திரும்பவும் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த டைம் படம் பண்ணும்போது வேறு லெவல் சம்பவம் தான் சொல்லி ஆகணும். வேட்டையினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் 17 அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணுற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதுலேருந்து என்ன ஒரு ரூமர் வேணால் பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த படத்துக்கு 99 கோடி ரூபாய் சேலரி கேட்டிருக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் நடந்தால் கண்டிப்பாக ரஜினிகாந்தோட மார்க்கெட் வேறு லெவல் போய் தான் எப்படி பார்க்கலாம். நம்ம ரஜினியோட சம்பவம் இந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கும்போது அதே மாதிரி நம்ம நெல்சன் கண்டிப்பாக ஒரு பெரிய கம்பேக் இந்த படத்தில் கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக ஜெயிலர் 2லையும் ஒரு நான் யாருன்னு புரிய வைப்பார்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த 2 பேரோட கம்பேக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.